ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. இயேசுவே தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவே. துங்க இயேசுவே தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. கங்குளர எங்குமே ஒளி மங்கிடமலே தங்கிட வேணும். கங்குளர எங்குமே ஒளி மங்கிடமலே தங்கிட வேணும். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஆழ்ந்த செஞ்சினில் அமைந்த எம்மையே அணைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த செஞ்சினில் அமைந்த எம்மையே அணைத்து எடுத்தோனே. ஆளில் தனிலே பாவம் எரிந்த அன்னை உத்தமனே. ஆளில் தனிலே பாவம் எரிந்த அன்னை உத்தமனே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மனதினிலே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மனதினிலே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. பாவம் போக்கியே சாபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. பாவம் போக்கியே சாபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துயானேயா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. துயானேயா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. அல்லேலூயா. அவரை நம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்தேன். அவரை நாம கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தி அவர் ஆராதித்து அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு தெய்வம். அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. சமாதானம் கொடுக்கிறவரே உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனே உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ராஜாதி ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் சேனைகளின் கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம்
பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம்.
இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களுக்கு ஜெயம் கொடுத்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவா ரப்பா, சுகம் கொடுத்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். யெகோவா நீசி, ஜெயம் கொடுத்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். ஆமென். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். ஆமென். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் இயேசுவே. மாத்திரம் ஆமென். எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஆமென். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகி, சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் ஒரு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும். ஆமென். மாத்திரம் போதும். இயேசுவே. மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் இயேசுவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவரப்பா. யெகோவா ஷாலோம், எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு சோதரம். கத்திருந்த நாளிலே எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த பிரசனம் தொடர்ந்து எங்களை நிரம்பியிருப்பதாக. மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சரி, செய்தியை சுருக்கமாக தான் பேச போகிறேன். யோபுடைய புஸ்தகத்திலே யோபன் புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனத்தை வாசிப்போம். 2ஆம் வசனம்.
தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஏற்கனவே கனி வீட்டு கூட்டத்தில் அந்த வசனத்தை நான் மேலோட்டமாக பேசி முடிச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் நான் தெளிவாக சொல்லி அப்படி முடிச்சிடுவேன். அதாவது பாயிண்ட்டாக சொல்லாமல் பொதுவான ஒரு காரியமாய் செய்தியாக நினைச்சு செஞ்சிடுவேன், சொல்லி முடிச்சிடுவேன். அதாவது அடிக்கடி பார்க்குற வசனம் தான். நான் அதிகமாக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கிறேன், செபித்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யோபு சொல்லுகிற ஒரு காரியம் நான் அறிந்திருக்கிறேன். யோபு சொல்லுகிறான் இல்லையா, மிகவும் வேதனையோடு மிகவும் கஷ்டத்தோடு இருக்கிற, இழந்து போயிருக்கிற யோபு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நான் எப்படி அறிந்திருக்கிறேன் அப்படின்னா, நீர் நினைத்தது தடைபடாது, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதனுடைய காரியம் தெரிந்தவங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே போன தடவை சொன்னதுனால மறுபடியும் நாங்களுக்கு தெரியாதவங்களுக்கு மறுபடியும் நான் அதை அழுத்தி சொல்கிறேன். அதாவது தேவன் எதையும் செய்ய முடியும், அவர் சகலத்தையும் என்று வேதம் சொல்லுகிறார். இதை மட்டும்தான் செய்வேன், இதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லாவற்றையும் செய்ய முடியும். எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று யோபு சொல்கிறான். நான் என்ன அறிந்து கொள்கிறேன் உண்மை குறித்து அப்படின்னா, நீர் எல்லாவற்றையும் எதையும் செய்வதற்கு வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ எதையும் செய்ய முடியும், ஆனால் நீர் செய்ய நினைக்கிறது தடைபடா. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ அதில் எப்படி அந்த காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் தேவன் எதையும் செய்ய முடியும். நம்ம நினைக்கிற காரியத்தெல்லாம் செய்து கொடுக்க முடியும் தேவனால். அந்த அளவுக்கு தேவன் வல்லமுள்ள தேவன். ஆனால் நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்காரோ அதை செய்வான். கத்மயம் உண்டாலே. அல்லேலூயா. புரிஞ்சுதான் நான் சொல்ல உங்களுக்கு? நான் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் செய்ய முடியும். ஊழியத்துக்கு ஒரு பெரிய வேணும் அதனால் தர முடியும். நான் எப்போவுமே கொஞ்சம் சிறுசாகவே கேட்டதை பழகிட்டேன். பிள்ளையெல்லாம் ஏசுவாங்க இல்லையா? ஆமாம், சரி, அது போன நேரம் போயிடும். அதாவது நான் என்ன நினைச்சாலும் கர்த்தர் இன்னைக்கு இப்போ செய்ய முடியும். அவர்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார், உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்காரோ அதை மட்டும் தான் செய்வார். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ அவர் சகலத்தையும் செய்ய முடியும், அவர் சகலத்தையும் செய்து கொடுக்க முடியும், அவர் சகலத்தையும் செய்து கொடுக்க உண்மை உள்ளவராய் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு என்ன செய்து கொடுக்கணும்னு இப்போ நினைக்காரோ அதை செய்வதற்கு தடை இல்லை. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல அவர் நினைத்தது என்ன செய்யணும் அது தடைபடாது. அந்த நினைக்கிற காரியத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அதில் தேவ சித்தம் இருக்கிறது, தேவனுடைய திட்டம் இருக்கிறது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்யலையேங்கிற வருத்தம் நமக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. நான் அதை நினச்சேன், ஆண்டவர் நினச்சா அதை செய்து கொடுத்துருக்கலாம். ஏன் அதை தடை பண்ணாருன்னு எனக்கு தெரியல. நம்ம சொல்லியிருக்கிறோம், ஆண்டவர் நினச்சா அதை செஞ்சுருக்கலாம், ஏதோ தெரியல அவர் செய்யலை. ஒரு வருத்தம் நமக்குள்ளே இருக்குது. எனக்கு இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. வருத்தம் எல்லாருக்கும் இருக்கும். நான் நினச்சேன் இதை செய்யலாம், இது ஆண்டவர் அன்னைக்கு செஞ்சிருந்தா இவ்வளவு காரியத்தை நம்ம இழந்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தர் நினைத்தா நம்ம எதிர்பார்க்கிறது, நம்ம நினைக்கிறது இல்லையா, பிரயாசப்படுவது எல்லாவற்றையும் அவரால் செய்து கொடுக்க முடியும். ஆனால் தேவன் உங்களுக்கு இப்போது என்ன செய்யணும்னு நினைக்காரோ அதை செய்வார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ நினைச்சதெல்லாம் நடக்காதா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காதா அப்படிங்கிற காரியம் கிடையாது. ஆனால் கர்த்தர் நினைச்சது நம்ம வாழ்க்கையில் நடந்தால்
அது மகிமையாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நினைக்கிறதுல அது தேவ சித்தம் இருக்கிறது, தேவ திட்டம் இருக்கிறது. அப்போ அவர் நினைக்கிற காரியத்தை கர்த்தர் நமக்கு தருவது செய்வதில் தேவ சித்தம் இருக்கிறதில்ல, தேவனுடைய திட்டம் இருக்கிறது. நாம் எதிர்பார்க்குறோம், மனுஷீகத்தில் எதிர்பார்க்கலாம் இல்லையா? நிறைய உலகத்தில் நம்ம இருக்கிறதுனால மனுஷன் நம்ம எதிர்பார்க்குறோம், காரியங்களை செய்ய நினைக்கிறோம். ஆனால் தேவன் செய்ய நினைக்கிறதுல தேவ சித்தமும் தேவ திட்டமும் அதில் இருக்கிறதுனால அவர் செய்கிற காரியத்தை தடை செய்வதில்லை. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அவர் இந்த நாட்களில், இந்த வருஷத்தில், இந்த 3வது மாதத்தில் அவர் உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு நினைக்காரோ அது நிச்சயமாய் நடக்கும். அது ஒருபோது மாறாது. அவர் நினைக்கிறத யாரும் தடை செய்ய முடியாது. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நினைக்கிறதுல தேவ சித்தம் இருக்கிறது, தேவனுடைய திட்டம் இருக்கிறது. தேவ சித்தமும் தேவ திட்டமும் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி ஜெபம். கத்மயம் உண்டா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் யோபு சொல்கிறான், மிகவும் வேதனை. அவனுக்கு யோபு நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ரொம்ப விடுதலை பெறலனும் அவசப்படுற நேரம் சொல்கிறான், எதையும் செய்ய நீ வல்லவராக இருக்கிறீர், ஆனாலும் நீர் நினைக்கிறது தடைபடாது. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஆண்டவர் என்னை குறித்து அவர் என்ன நினைக்கிறாரோ, எனக்கு எதை செய்து கொடுக்கும்னு நினைக்கிறாரோ அது என் வாழ்க்கையில் தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அதுக்கு வசனம் ஒன்றுக்கு வாசிப்போம். நம்ம ஏசாயாவுடைய புஸ்தகத்தில் ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் அந்த 8வது வசனத்தையும் 9 வசனம் வாசிப்போம். 55 8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவு இல்லைன்னு சொல்கிறார். என்னுடைய நினைவில் தேவ சித்தம் இருக்கிறது, என்னுடைய திட்டம் இருக்கிறது, என்னுடைய சித்தம் இருக்கிறது, அதில் என்னுடைய விருப்பம் இருக்கிறது. ஆனால் உங்கள் நினைவுகள் அப்படி அல்ல. அப்போ என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும் அது உயரமானது, அது உன்னதமானது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்க என் வழிகள். அப்போது வானத்துக்கும் பூமிக்கும் அளவிட முடியாத ஒரு காரியம். அந்த அளவுக்கு என்னுடைய வழிகளும் உயரமானது, உன்னதமானது. கர்த்தர் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும், நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் நான் செய்கிற காரியம் அது உங்களுக்கு உன்னதமாய், அது உயரமாய் இருக்கும். அது கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற காரியம் அது உன்னதத்திலேருந்து வரக்கூடிய காரியமாக இருக்கும், அது உயரமானதாக இருக்கும், அது நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து கீழே வாசிப்போம். அந்த 11 வாசிப்போம். 11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட வசனமும் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாக்கியம். அப்போ தேவனுடைய நினைவு, தேவனுடைய வழிகள், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. கர்த்தர் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ தேவன் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை வாக்கிய பண்ணும். கர்த்தர் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அப்போ தேவனுடைய நினைவில் தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை நம்ம எப்படி அறிய முடியும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்வார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் அனுப்பின தம்முடைய வார்த்தை குறித்து சொல்லும் பொழுது, நான் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, வசனம், வாக்கு தத்துவம், அது நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி அதை என்ன செய்வேன். அது வெறுமையாய் ஒருபோதும் திரும்பாது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உண்மையில் இந்த நாட்களில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நடக்கணும் ஆண்டவரே, தேவ திட்டம் நடக்கணும் ஆண்டவரே. நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம், மறுதளிக்கிறோம், வேதனைப்படுத்துகிறோம். நம்ம எதிர்பார்த்து நடக்கலை அப்படின்னா உடனே நமக்கு வருத்தம் வருது. ஒன்று நினச்சிக்கிடுங்க, கர்த்தர் நினைச்சது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறாரோ அது நடக்கட்டும். அதில் தேவ சித்தம் இருக்கு, தேவ திட்டம் இருக்கிறது. அப்போ தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை, வசனம், அது வெறுமையாய் போகாது. அது தேவன் அனுப்பின காரியம், அது தேவ சித்தத்தை, அது தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் அது நமக்கு மகிமையாய் இருக்கும். அது தேவனுடைய விருப்பமாய், அது தேவனுடைய திட்டமாய் இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கீழே வாசிப்போம், கீழே அந்த 13 வாசிப்போம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் அது நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அப்போ தேவ விருப்பம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது கர்த்தருக்கு கீர்த்தியாக, அது தேவனுக்கு மகிமையாக, அது நிர்மூலமாகாத நித்தியமாய் அது அடையாளமாய் இருக்கும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஆண்டவர் தாமே அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் இருக்கும். மேலே வாசிக்கும், முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் என்ன செய்யும், முளைக்கும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நினைவு, தேவ சித்தம், தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுமானால், முட்செடி போன்று இருக்கிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறது மாத்திரமல்ல, அது கர்த்தருக்கு கீர்த்தியாக, நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக தேவன் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நினைக்கிறவர். கர்த்தர் நினைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தர் அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைத்தார், அவங்களுடைய உபத்திரங்களை கர்த்தர் நினைத்தார், அவங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் நினைத்தார். ஆனால் நினைக்கும் போது ஒன்று சொல்லுவார், ஆபிரகாமோடு பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நான் நினைக்கிறேன்னு சொல்லுவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 430 வருஷம் அடிமைப்பட்டிருக்கிறாங்க, உபத்திரப்படுறாங்க, பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் ஆண்டவருக்கு தெரியலையா, கர்த்தர் நினைக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவங்க என்னைக்கு தேவனை நோக்கி அபாயம் விட்டார்களோ, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ, அவங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டு தேவன் அவர்களை நினைத்து, அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு பண்ணப்பட்ட உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்து தேவன் அவர்களை விடுவித்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாக நாட்களில் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தடைபடாது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்கள் நினச்சிக்கிடுங்க, ஆண்டவரே, நான் நினைக்கிறத விட நீர் நினைக்கிறது நல்லது. நீர் என்னை குறித்து என்ன நினைக்கிறீரோ அதை செய்யும். என் வாழ்க்கையில் என்ன நிறைவேறும் நினைக்கிறோ அதை நிறைவேற்றும். என் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நடக்கட்டும். அது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமானால் அது கர்த்தருக்கு கீர்த்தியாக, அது என்றைக்கும் அழியாத அடையாளமாக அது இருக்கும், நிரந்தரமானதாக இருக்கும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எதையும் நமக்கு செய்து கொடுக்க முடியும். ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்வார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன செய்து கொடுக்கும்னு நினைக்கிறாரோ
அதை அவர் செய்து முடிப்பார். அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை, அது சமாதானத்தை தரும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் என் விருப்பம் நடக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் கர்த்தருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது நிச்சயமாக அது நம்முடைய விருப்பம் கலந்துருக்கும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. நாமளே சொல்லுவோம், நான் இதைத்தான் நினச்சேன், நான் ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை எனக்கு செஞ்சுருக்கிறேன். நாம் கேட்குறது எல்லாமே அற்பமாக இருக்குது இல்லையா? அது நடக்கலைன்னா தான் நமக்கு வேதனையாக இருக்குது. என் விருப்பம் நடக்கலை, நான் விரும்பின காரியம் நடக்கலை, நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கலை. ஆனால் கர்த்தருடைய விருப்பம், தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமானால் நாம் விரும்பினதை விட அது பெரிதான காரியமாக இருக்கும். கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அந்த மத்தியான வேளையில், ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். நீர் என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறோ அதை செய்யும், எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோ அதை செய்யும். நீர் எனக்கு செய்கிற காரியம் எல்லாமே அது எனக்கு மகிமையாக இருக்கும், அது நித்திய அடையாளமாக இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறித்திருக்கிற நினைவுகளும் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டங்களும் அது உயர்வானது, உன்னதமானது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியத்தை ஆண்டவர் செய்வார். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய பந்தி இருக்கிறதுனாலே நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன். ஆனால் அடுத்த வாரம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் எடுத்து நான் பிரசங்கம் பண்ணுறேன். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஒரு 10 நிமிடங்கள் ஒன்றே மற்ற நான் சொல்கிறேன். நான் ஒரு பொதுவான கருத்தாக கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசுவே நீ எதையும் செய்ய முடியும், நீ எல்லாவற்றையும் செய்து கொடுக்க முடியும். ஆனால் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிற அதுதான் நீ செய்வீர் ஆண்டவரே, அதை செய்யுங்க. கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம்தான் நமக்கு சரியாக இருக்கும். நம்ம சரியில்லாத காரியத்தெல்லாம் நம்ம விரும்புகிறோம், தேவையில்லாத காரியத்துக்காய் போராடிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய திட்டம் நிறைவேறின பிறகு பாருங்களேன், நல்ல வேலை, நான் நினச்சது வேற, அது நடந்திருந்தால் வேற பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும். நான் சொல்லியிருக்கேன், ஏன் தடை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, நல்ல வேலை ஆண்ட தடையை உண்டு பண்ணி கொண்டு வந்தார், இல்லைன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கும். தேவன் செய்யும் பொழுதுதான் அவருடைய மகத்துவத்தை நானும் நீங்கள் அறிய முடியும். நம்ம எதிர்பார்க்குற காரியம் சில விஷயம் நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய காரியமாக இருக்கும். நாம் விரும்புகிற காரியம், சில காரியங்கள் நமக்கு தோல்வியை கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கும், பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கும். நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் செய்யும் பொழுது அதுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும், நல்ல வேளை நான் விரும்பினது நடக்கலை, நான் எதிர்பார்த்த மாதிரி அன்னைக்கு நடந்திருந்தா நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை நான் சந்திச்சிருக்கணும், நல்ல வேளை கர்த்தரதை மாற்றி கொடுத்தார். எல்லாரும் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உம்முடைய விருப்பம் நடக்கட்டும். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது. அவர் அனுப்பின காரியம் அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. எல்லாரும் அப்படி எளிமைப்பா, எல்லாரும் எளிமை நிற்போமா? எல்லாரும் எளிமை நின்று எல்லாரும் ஒரு 5 நிமிடம் ரீமாலா பாஷா கராதி காமாலாவா. ஆண்டவரே என் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நடக்கணும் ஆண்டவரே. அந்த ஒரு வசனத்துக்கு தான் நான் இவ்வளோ டைம் சொன்னேன். என் வாழ்க்கையில் உம்முடைய விருப்பம் நடக்கணும் ஆண்டவரே. நான் விரும்புகிறது
அது வேற மாதிரி போயிடும். நான் எதிர்பார்க்குற காரியம் அது வேற மாதிரி போயிடும். என் எதிர்காலத்துக்கு அது சரி வராது. அது என்னுடைய எதிர்காலத்துக்கு சரி வராது. உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நடந்தா அது என் எதிர்காலத்துக்கும் அது நித்தியமான அடையாளமாக இருக்கும். கரங்களை வைத்து சொல்லாமா? கரங்களை வைத்து. நான் விரும்புகிறத விட எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் தேவ விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமானால் நம்முடைய விருப்பத்தெல்லாம் மேலோங்கி நிற்காது. இதையும் செய்ய முடியும். ஆனால் உங்களுக்கு என்ன செய்யணும்னு இப்போ நினைக்கிறத செய்வார். இன்னைக்கு உங்களுக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு எதை செய்யணும், எதை செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறார். இயேசுவே, அப்படி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியான தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுவோமா? உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நடக்கட்டும். சவுல் சொல்லும் பொழுது, சவுலாய பவுல் சொல்லும் பொழுது, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன்? நான் என்ன செய்யணும்னு உங்களுடைய விருப்பம் என்ன ஆண்டவரே? அவன் கீழே விழுந்தவனே கேட்குறான், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஊழியமாக இருந்தாலும் அது தேவ சித்தத்துக்கு தேவ சித்தமாக இருக்கணும். தேவனுடைய விருப்பமாக இருக்கணும். நம்முடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கு. என் வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம் நடக்கட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிங்க. எதையும் செய்ய முடியும். உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிற அதை செய்யுங்க. நீர் எனக்கு என்ன செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. எல்லாரும் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எனக்கு என்ன செய்து கொடுக்கணும்னு நினைக்கணும் அதை செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு எதை எப்படி செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. நான் நினைக்கிறேன், ஆனால் உங்கள் நினைவு மேலானது. உங்கள் வழிகள் மேலானது. நீங்கள் நினைக்கிற நினைவுகள் மேலானது. அது உங்கள் விருப்பத்தை நிறைவேற்று. என் வாழ்க்கையில் என் விருப்பம் இல்லை ஆண்டவரே, இன்னொருத்தங்க விருப்பம் இல்லை ஆண்டவரே. உங்கள் விருப்பம்தான் என் வாழ்க்கையில் நடக்கணும். உங்கள் விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்குமானால் அது எனக்கு ஒரு நித்திய அடையாளமாக இருக்கும். என்னை குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? என்னை குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? கர்த்தாவே, நீ நல்ல தேவன். நீ நன்மை செய்கிற தேவன். நீ போதுமான தேவன். நீ கிருபை உள்ள தேவன். உம் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியான தேவனை மகிமைப்படுத்துகிறோம். உம் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, என் இயேசு ராஜாவுக்கே
என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே முழு உள்ளத்தோடு உம் நாமோ முழு உள்ளத்தோடு உம் நாமோ பாடி புகழுவே நான் பாடி புகழுவே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேச நீரானைத்தீரே நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேச நீரானைத்தீரே கைவிடப்பட்டு கதறினே கைவிடப்பட்டு கதறினே கர்த்தனி தேற்றினே கர்த்தனி தேற்றினே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக இனி நான் வாழ்வது உமது மகிமைக்காக உம் அன்பை எடுத்து சொல்லுவே உம் அன்பை எடுத்து சொல்லுவே ஓயாமல் பாடுவே நான் ஓயாமல் பாடுவே என் இயேசு ராஜாவுக்கே நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேச ஆணைத்தீரே நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேச நீரானைத்தீரே கைவிடப்பட்டு கதறினே கைவிடப்பட்டு கதறினே கர்த்தனீர் தேற்றினே கர்த்தனீர் தேற்றினே என் இயேசு ராஜாவுக்கே ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே நம்ம எதிர்பார்க்குற காரியம் நடக்கலைன்னா வருத்தப்படுறோம் கண்ணீர் வடிக்கிறோம் அதுக்கு விடை கண்டுபிடிக்க நம்ம ரொம்ப பிரயாசப்படுறோம் ஏன் ஆண்டவரேன்னு கேட்குறோம் நான் எதிர்பார்க்குற காரியம் ஏன் நடக்கலைன்னு கேட்குறோம் அதுக்கு விடை கண்டுபிடிக்க ரொம்ப முயற்சி பண்ணுறோம் பாஸ்டிங் போடுறோம்
ஒன்று சொல்லட்டுமா? என் தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டோம். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் விரும்பாத ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். நீங்க கர்த்தருடைய ஜனமாய் இருந்தால் தேவ விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமானால் கர்த்தருக்கு கீர்த்தியா இருக்கும், அது கர்த்தருக்கு மகிமையா இருக்கும், அது நித்திய அடையாளமா இருக்கும். அடையாளம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படாத ஒரு வாழ்க்கைக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படணுமே, என் வாழ்க்கையில நீர் மகிமைப்படணும் ஆண்டவரே, என் குடும்பத்துல நீர் மகிமைப்படணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் மகிமைப்படணுமே. நீர் மகிமைப்படாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் விரும்பாத ஒரு காரியம் எனக்கு வேண்டாம். நீர் விரும்பாத ஒரு காரியம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. கர்த்தர் விரும்புகிற காரியம் அது வெறுமை அல்ல, அது நிறைவானதா இருக்கும். கர்த்தர் விரும்புகிற காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற முச்செடியை மாற்றும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற முச்செடி போன்று இருக்கிற பிரச்சனையை மாற்றும். தேவதார் விருட்சம் முளைக்கும். அப்பப்ப முள்ளு மாறி குத்திக்கிட்டே இருக்கும். நெருக்கம் பெருசா தெரியாது, ஏதாவது ஒண்ணு மனசுக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கும். நம்மளை அப்படியே சித்திரவதைப்படுத்தும். நெறிஞ்சு முள்ளு அந்த முச்செடி, தேவன் அதை எடுத்து போடுவார். எல்லாம் நம்ம நல்லா இருக்க மாதிரியே தெரியும், ஆனா முச்செடி சில நேரங்கள் அப்படியே உட்காந்து நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்மளை வளர விடாது, சந்தோஷமா இருக்க விடாது. தேவன் அதை எடுத்து போடுவார். தேவதார் விருட்சத்தை உங்க வாழ்க்கையில முளைக்க பண்ணுவார். அவர் விருப்பம் நிறைவேறும் பொழுது எல்லாம் ஸ்தோத்திரம். கல்லர் கால்களை தட்டி நல்ல ஆண்டவர் நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, எல்லாருடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. இன்னைக்கு பெரிய மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்க்கையில் உங்கள் சித்தம் நடக்கட்டும், உங்கள் திட்டம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. முச்செடி போன்று இருக்கிற எல்லா விதமான ஆண்டவர் பிரச்சனைகள், நெருக்கங்கள், எல்லா விதமான போராட்டங்கள் இன்னைக்கு மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீங்கள் மகிமைப்படும்படியான காரியத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்யுங்க. நீங்கள் ஜனங்களை ஆசீர்வதிங்க, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எல்லாருடைய தேவைகள் நீங்கள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தொழில் ஆசீர்வதிங்க, வருமானத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா விதமான எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். நீங்கள் மகிமைப்படுங்க, நீங்கள் மகிமையான காரியத்தை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக மறுபடியும் ஜெபிக்கிறோம். படிக்கிற எல்லா பிள்ளைகளும் தேவனை ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பந்திக்காக